Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாவை நாம் அடக்கும் போது, நாவை நாம் சுத்தம் பண்ணும்போது, இந்த தவிடு போன்று இருக்கிற வீணான வார்த்தைகளை அகற்றும் போது, வெறும் தெரிந்தெடுத்து சூஸ் பண்ணி நாம் பேசும்போது, வார்த்தைகள் சரியா இருக்கும்போது, சொல் தவறாதவர்களாய் நாம் இருக்கும்போது என்ன ஆகிறது? வேதம் சொல்லுது தேவனுடைய வார்த்தையை பற்றி, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நான் சொல்றேன், வாயை கரெக்ட் பண்ணி வீணான வார்த்தைகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு சரியான வார்த்தைகளை மட்டும் நாம் பேசும்போது, ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பூட்டுகிற வார்த்தையாய், நம்மை பிழைக்க வைக்கிற வார்த்தையாய். அப்ப இப்படியே பண்ணிட்டு வந்தா என்ன ஆகும்? வாயை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கரெக்ட் பண்ணி கரெக்டாக போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? எப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஊற்றாக நாவு மாறும்? கொஞ்சம் கவனிங்க. அது தீய விதத்தில் அந்த நெருப்பு பயன்படாதபடி, பிசாசின் நரக அக்கினியினால் கொளுத்தப்படாதபடிக்கு சரியான விதத்தில் பயன்பட்டால் நாவு எப்படி பயன்படும்? வாசிப்போம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது, 1ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, பாபேல் கோபுரத்தை கட்டுகிற போது பாஷை தாறுமாறாக்கப்பட்டது. அங்கே அந்த நாவுகள் சரியான விதத்தில் இயங்கி ஒரு காரியத்தை செய்து முடிக்காதபடிக்கு அதில் நிறைய தவிடு கலக்கப்பட்டது, ஃபாடர் கலக்கப்பட்டது. பெந்தேகோஸ்து நாளில் என்ன நடந்தது? பெந்தேகோஸ்து நாளில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்போ இந்த நாவு அவருக்கு தேவை. இந்த நாவை கொண்டுதான் உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு பண்ணி இருக்கிற இந்த மீட்பின் செயலை அறிவிக்க வேண்டும். இந்த நாவு கர்த்தருக்கு பயன்பட வேணும். அதனால பெந்தேகோஸ்து நாளில் என்ன பண்றார்? அக்கினிமயமான நாவுகள் வந்து அவள் மீது உட்காரும்படியாய் செய்கிறார். அவளுடைய நாவுகளை தான் தொடராரு பாருங்க. பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கும் போது அவளுடைய நாவுகள் தொடப்பட்டது. அவள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு நாவிலே ஒரு பெரிய மாற்றம். நாவு ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. நாவு தேவனுடைய வார்த்தை பேசக்கூடிய நாவாக மாறுகிறது. இப்பொழுது நாவு உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாவாக, குழப்பமில்லாத நாவாக. பாபேல் கோபுரம் கட்டுறதுக்கு நாவு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, பிசாசுகளை விரட்டுவதற்கு, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குவதற்கு நாவு பயன்படும்படியாக அக்கினிமயமான நாவுகள் வந்து அவர்கள் மீது வந்து உட்கார்ந்ததான். நாவை தான் கர்த்தர் தொடராரு. அப்ப இந்த நாவை எப்படியே பயன்படுத்திட்டு வந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் காண்பிக்கிறேன். ஏசாயா, சரியான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் அதை டிசிப்ளின் பண்ணி கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசுகிற நாவாக, கர்த்தருடைய வார்த்தைக்கேற்ற காரியங்களை, கட்டி எழுப்புகிற காரியங்களை, பாசிட்டிவ் வேர்ட்ஸ், முற்போக்கான வார்த்தைகளை மட்டுமே பேசுகிற நாவாக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பிரயாசத்தில் இறங்கி அதை செய்வோம் என்றால் என்ன ஆகும்னு கொஞ்சம் கவனிக்க வேண்டும். 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 65, 22. ஏசாயா, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்புறம் பாருங்க 24ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். நாவு மட்டும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீங்க வாயை திறந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால ஆன்சர் வருது. ஏன்னா வாய் ஆன்சரே தானே பேசிட்டு இருக்குது. நிறைய பேர் ஜெபிச்சு ஆன்சர் வர மாட்டேங்குது. ஏன்னா ஜெபம் ஒன்றா இருக்குது, வாய் பேச்சு வேறையா இருக்குது. கேட்கறது ஒன்றா இருக்குது, பேச்சு வந்து ஆப்போசிட்டா
இருக்கிறது. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த தேவையை சந்தி, நீர் பெரியவரப்பா, நீர் உன்னதரப்பா, நீர் அப்படியப்பா இப்படியப்பா, அப்பா இயேசுவே உம்மால எல்லாம் ஆகும் சொல்லிட்டு வெளியே வந்து, என்ன பிரதர் சொல்றது வாழ்க்கை, இந்த பாட்டை பாடுறது. அதனாலதான் என்ன பண்றது, ஜெபம் பண்ணி 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 எவ்வளோ ஜெபம் பண்ணியாச்சு பிரதர், ஒன்றும் நடக்கல. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். எத்தனை பேர் அப்படி வரணுன்றீங்க? நீங்க வாயை திறந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னால பதில். ஏனென்று சொன்னால் வாய் சரியான திசையில வேலை செஞ்சிட்டு இருக்குது ஏற்கனவே. அதனால தான் சொல்றேன் பாருங்க, ஜெபத்தை காட்டிலும் பெரிய காரியம் ஒன்று இருக்குது, அதான் கர்த்தருடைய வார்த்தை. அதை வாயில வைத்து அதற்காக இருதயத்தை பரிசுத்தம் பண்ணி, இருதயத்தில் மற்ற காரியங்கள் நுழையாது பண்ணி, இந்த வாயில வார்த்தைகள் எல்லாம் சுத்தம் பண்ணி பொறுக்கி எடுத்து சரியான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் திசை சரியான திசையில போகும்படியாக நாம் எது வேண்டுமோ, என்னத்தை விரும்புகிறோமோ, எது நடக்க வேண்டும் விரும்புகிறோமோ அவைகளே விசுவாசித்து நாம் பேசும்போது, அப்படியே பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அப்படியே பேசி 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 நம்முடைய நாவு வந்து ஒரு பவர்ஃபுல் டூலாக, ஒரு வல்லமை வாய்ந்த கருவியாக மாறிவிடுகிறது. எவ்வளவு வல்லமை வாய்ந்த கருவின்னு சொன்னா, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே பதில் என்னை தேடி வருகிறது. என் வாயை எனக்கு பதிலை கொண்டாடுகிறது. ஏன்னு சொன்னால் என்னுடைய வாயை ஜீவ ஊற்றா வச்சுட்டாரு. நான் அதனாலேயே மொண்டு கொள்ளுகிறேன். நான் அழுது புரண்டுட்டு கிடக்கிறது கிடையாது. நான் வாயை திறந்து கர்த்தரிடத்தில் கேட்கறதுக்கு முன்னாலே அவர் பதில் அளிப்பேன் சொல்லுகிறாரு. ஏனென்றால் என்னுடைய வாயினாலே அந்த டைரக்ஷன்ல வந்துட்டேன். ஏற்கனவே நான் மொண்டு கொண்டிருக்கிறேன் அவைகளை. கூப்பிடுறதுக்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன். அவள் பேசும்போதே நான் கேட்பேன். பேசி 4 நாள் பொறுத்தல்ல, அவள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏன்னு சொன்னா பேச்சு கரெக்டா இருக்குது, பேச்சு கரெக்டா இருக்குது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, பாபேல் கோபுரத்தை கட்டுறவன் அவன் வீணான முயற்சி. அவன் வந்து கர்த்தரை விட்டு தூரமா போறதுக்கு, கர்த்தரை அவமதிக்கிறதுக்கு அதை கட்டுகிறான். ஆனால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக என்னுடைய வாயை நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆக கர்த்தர் என்ன பண்றாரு, பாபேல் கோபுரம் அதை விட பெரிய கோபுரத்தை நீ கட்டுவேன். அவன் கட்ட முடியாம போச்சு, ஆனா உனக்கு கட்டுவதற்காக நான் உதவி செய்வேன். நீ கூப்பிடுறதுக்கு முன்னாலே உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன். நீ பேசும்போதே நான் கேட்பேன். வாழ்க்கை அப்படி மாற வேண்டும் அருமையானவர்களே. அந்த விதத்தில் மாற முடியுமா? கண்டிப்பா மாற முடியும். பாருங்க, நான் ஜெபித்து கேட்கறது முன்னால் நினைக்கும் போதே அது உண்டாகிடுது, பதில் அதுக்கு உண்டாகி விடுகிறது. அப்படிப்பட்ட விதத்திலே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. அதைத்தான் இயேசுவும் போதித்தார். பாருங்க, மறுபடியும் அதுக்கு தான் போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் படிச்சாச்சு அது இல்லையா? படிச்சாச்சுங்க, நிறைய படிச்சாச்சு. 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? 23ஆம் வசனத்திலே, எவனாகிலும், எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும். எவனாகிலும்னா என்ன அர்த்தம்? அதுல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அடங்கி இருக்கிறோம். வெறும் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் கூட. எவனாகிலும், எவனாகிலும்னா இங்க ஒரு ஆள் கூட அதுல விதிவிலக்கு கிடையாது. எவனாகிலும், நல்லா சொல்றேன் கேளுங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவனாகிலும், அதாவது ஹூசோ எவர், அப்புறம் வாட்ஸோ எவர், எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எதையெல்லாம் சொல்றீங்களோ, எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ. அப்ப எவனாகிலும் எதை வேண்டும் என்றாலும் சொல்லலாம், அவன் சொல்லுகிறது அவனுக்கு அப்படியே ஆகும். இதுதான் வேத வசனத்தின் பிரின்சிபல். இது அந்த நாவினுடைய வல்லமையை நமக்கு எடுத்து காட்டும்படியாக இயேசு அங்கு போதிக்கிறார். நாவு எப்படிப்பட்டது, அந்த வல்லமை எப்படிப்பட்டது நான் ஏற்கனவே காமிச்சேன். எப்படி அந்த அத்தி மரத்தில் ஒருவனும் இனி கனி புசியாது இருக்க கடவுள் சொன்னாரு. அந்த நாவின் வல்லமை அந்த மரத்தை கொன்று போட்டது. அன்றையிலிருந்து அதில் ஒன்றும் உருவாகலை. அது அப்படியே வேரோடு அது பட்டு போயிற்று என்று வாசிக்கிறோம். நாவின் வல்லமையினாலே அது நடந்தது இல்லையா? அப்ப நாவின் வல்லமையை விளக்குறதா அது சொல்றாரு. நாவை எப்படி உபயோகப்படுத்தணும், நாவு எப்படி ஜீவ ஊற்றா இருக்கிறது, நாவின் நிமித்தம் நாவில என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நமக்கு உண்டாகும். நம்ம என்ன பண்ணணும்? இப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் வேணும்னு அதான் சொல்றாரு. மலையை பார்த்து நீ, ஏன்னா என்ன வேணாலும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை சொல்றாரு. எப்படி சொல்றது? எவனாகிலும் எதையாகிலும் சொன்னா விளங்காது. இந்த மலையை பார்த்து, மலையை பார்த்துனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்,
இதை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப விசுவாசத்தை எப்படி பயிற்சி பண்றது? நான் என்ன பண்ணணும்? அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லியிருக்குது. அதனால கொஞ்சம் பார்க்கறது என்னதான் ஆகும், என்னதான் ஆகும்னு பார்ப்பது. அப்ப ட்ரை பண்ணி பார்க்கணும் என்னன்னு. நான் சொன்னபடியே ஆகும்னு சொல்லியிருக்குது, இது ஆகுமா? நான் சொல்லுகிறேன் ஆகும். ஏதோ ஒரு பெரிய தேவை எழும்பி ஒரு பெரிய பிரச்சனை மலை போல உண்டாகி அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சொன்னபடியே ஆகும்னு சொல்லி இருக்கிறது. ஆகவே எனக்கு தேவையோ தேவையில்லையோ அதை பற்றி பரவாயில்ல, ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்க போகிறேன். எனக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, எனக்கு இன்றைக்கு இருக்கிற சக்தியில நான் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியத்தை, இன்னைக்கு இருக்கிற என்னுடைய பொருளாதாரம், இன்னைக்கு இருக்கிற என்னுடைய நிலையில நான் ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னா அந்த காரியத்தை செய்யும்படியாக நான் விசுவாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாச ஜீவியத்தில் பெரிய காரியங்களை நாம் விசுவாசிக்க வேணும். ஏன்னா விசுவாசத்தை பயிற்சிவிக்க வேண்டும். விசுவாசம் இந்த மசில் மாதிரி பாருங்க. இந்த மசிலை பயிற்சி வித்து கொண்டே இருக்க வேணும். பயிற்சி வித்துக்கிட்டே இருக்கும் போது தான் திடீர்னு இப்போ இதை தூக்கி இங்கே வைக்கணும்னா டக்குன்னு இப்படி தூக்கி வைக்கலாம். தூக்கி இங்கே வைங்கன்னு போது இருங்க 4 தண்டால்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ போய் பண்ணிட்டு இருந்தா தூக்க முடியாது. டெய்லி பண்ணிட்டு இருந்தா தூக்கிடலாம். டெய்லி எதுக்கு பண்றோம்? இது மாதிரி ஒரு தேவை வரும்போது, பலத்தை உபயோகப்படுத்த வேண்டிய நேரம் வரும்போது அந்த பலன் பயன்படும். அதனால்தான் அப்ப விசுவாசம் அப்படிதான். விசுவாசத்தை ஏதோ பிரச்சனை வந்த பிறகு ஐயோ அப்பான்னு கதறிட்டு ஓடி போய் ஆண்டவரே உடைய தழும்புலாம் குணமானேன், என் தேவையெல்லாம் சந்தி, அப்படி அல்ல. கடன்னு அங்க ஒப்பிச்சிட்டு இருக்கிறது இல்லை. சும்மா இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது, எல்லாம் நன்றாய் போய்கொண்டிருக்கும் போதே விசுவாசத்தை நான் பயிற்சிவிக்க வேணும். எப்படி பயிற்சிக்க வேணும்? நான் பெரிய காரியங்களுக்காக விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு நிலையில் இருக்கிறேன், அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகும்படியாக இன்றைக்கு எனக்கு எட்டாக்கனியாய் இருக்கிற ஒன்றை நான் விசுவாசிக்க வேண்டும். சில நல்ல சில நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன். கைத்தட்டலே சொல்லிடுவேன் நான். அதான் அதுக்கு தான் அது முக்கியம். சில நல்ல கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் விசுவாசிக்க கூடாது, உனக்கு என்ன தேவையோ அரை வயித்து கஞ்சியும் அண்ட ஒரு அதுக்கு விசுவாசிக்கும். அது இருக்குதா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதனால உனக்கு இருக்கிறத வச்சு நிம்மதியா இறப்பா. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன், நான் இருக்கிறதுல நல்லா தான் இருக்கிறேன், இருந்தாலும் விசுவாசம் எப்படி செயல்படுதுன்னு டெய்லி எனக்கு பார்க்கணும். கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கிறேன் இப்ப இருக்கிறதுல. ஆனால் என்னுடைய கர்த்தர் பெரியவர். என் விசுவாசத்தை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். இன்னும் பெரிய பெரிய காரியங்களை விசுவாசிக்க விரும்புகிறேன். ஆகவே என்றைக்குமே நான் இது போதும்னு உட்கார்ந்துறது இல்லை. இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் அதிகமாக நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். அது எப்படின்னா என் மசில்ஸை நான் பயிற்சி பண்ணுகிறேன். பயிற்சி பண்ணி பண்ணி இன்னும் அதிகமான காரியங்களுக்காக நான் கர்த்தரை விசுவாசிக்கும் போது வர வர பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது. எத்தனை பேர் அதை பயிற்சி வைக்க போறீங்க? தப்பே கிடையாது. நிச்சயமா பயிற்சி வைக்கணும், செயல்படுத்த வேண்டும், விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணணும். போதுங்க கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருங்க அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. சரி, இப்போ அடுத்தது எப்படி இன்னும் பெரிய காரியங்களை விசுவாசிக்கலாம்? ஏன்னா விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தில் பலப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சரீரத்தை எப்படி எப்பவும் பலத்தோடு வச்சு கொண்டிருக்கிறோமோ, இன்னும் அதிக ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருக்கிறோமோ, அது போலவே விசுவாசத்தை அப்படி ஆக்கிக்கொண்டே இருக்க வேணும். ஏனென்றால் பெரிய பெரிய சவால்களை, பெரிய பெரிய காரியங்களை சந்திக்க, அவைகளை மேற்கொள்ள, ஜெயிக்க நமக்கு பலன பொழுது உண்டாக இருக்கும். அதுக்கு தான் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து இந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்படின்னா என்ன? செய்து பாருன்னு அர்த்தம். எதுக்கு இந்த மலையை போட்டு செய்து பாருப்பா, செய்து பார்த்தினாதான் உனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் என்று. நடக்கும்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் நீ உனக்கு வெற்றிகரமா வாழ்வது என்று ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. செய்து பார் என்று சொல்லுகிறார். அப்ப வாழ்க்கையின் மலைகளை அகற்றுங்கள். அதை அகற்றுறதுக்கு முன்னாலேயே பெரிய காரியங்களை விசுவாசிங்கள். இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒருவேளை உங்க அப்பா அம்மா வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியா இடையே போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இப்பவே விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். பெரிய காரியங்களை விசுவாசிக்க ஆரம்பிங்கள். சாதிக்க நினையுங்கள். ஒரு காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிக்க எண்ணுங்கள். அதை மனதில் வையுங்கள். விசுவாசத்தை பயிற்சி பண்ணுங்கள், ஜெபியுங்கள். அதற்காக அதை கண்களுக்கு முன்பாக தரிசனமா வையுங்கள். அதற்கேற்ற வார்த்தைகளை உள்ளத்தில் வையுங்கள். இது எப்படி வேலை செய்துன்னு பாருங்க, இது எப்படி உண்டாகுதுன்னு பாருங்க. வெற்றி மேல வெற்றி நீங்கள் காணும் போது நான் சொல்லுகிறேன்,
அது நாளைக்கு உங்களுடைய தொடர்ந்து வெற்றிக்கு அது வழிவகுக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. பாருங்க, விசுவாசத்தினால தான் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அதனால தான் சிலர் சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க என்ன சொல்றாங்க, சும்மா தேவையில்லாமல் ஏன்பா இன்னும் அதிகமாக விசுவாசித்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இல்லை இல்லை, நான் விசுவாசிக்காம சும்மா உட்காந்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, நான் 1953 வருஷத்திலிருந்து அதே காரை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், அடியேன் திருப்தியாய் இருக்கிறேன், அதுல கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். நீங்க அதே காருங்க வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுல கர்த்தர் சந்தோஷப்படுறாருன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த கார் பிடிச்சதுன்னா வச்சுங்க, அது வேற விவகாரம். சிலருக்கு பழைய கார் பிடிக்குது வச்சுக்கிறாங்க. ஆனா என்ன வேற காருக்கு விசுவாசிக்கணுன்றதை தடுத்து நிறுத்த செய்யாதீர்கள். ஏன்னு சொன்னா, நான் விசுவாசிக்க போறேன். ஹலோ, நான் எப்பவுமே விசுவாசிப்பேன், நல்ல காரியங்களுக்காக விசுவாசிப்பேன். கார் மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் நல்ல காரியம் கிடைக்கணும் தான் விசுவாசிப்பேன். ஏன் விசுவாசிக்கிறேன்? நான் பழைய 1953 வருஷம் காரில் அப்படியே போயிட்டு இருந்தா, கர்த்தர் அடே அப்பா என்ன திருப்தியான ஒரு மனுஷன், என்ன மனநிறைவோடு இவன் வாழ்கிறான், எனக்கு இதில் எவ்வளோ பெருமை அப்படின்னு சொல்றது இல்லை. கர்த்தர் யாரை பார்த்து அவன் மேலே பிரியமா இருக்கிறார்? கர்த்தரை எப்படி நான் பிரியப்படுத்த முடியும்? விசுவாசத்தினால தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். அப்ப நான் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொண்டு அதை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசித்து, அதற்காக நான் விசுவாசித்து செயல்படும் போது கர்த்தர் சொல்றார், பாரு என்ன நம்புறான், அவன் என்னை பிரியப்படுத்துறான். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன், நான் இதுல திருப்தி ஆயிட்டேன்னு சொல்றவன், அவன் கர்த்தரை பிரியப்படுத்தல. ஒருத்தன் வாழ்க்கையில் இதை அடைய வேண்டும் என்று எண்ணி கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் இதை செய்ய வேண்டும், கர்த்தருடைய விசுவாசத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்ற கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய வேணும், இதை பயிற்சி வித்து நான் பழகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய காரியங்களை விசுவாசித்துட்டே இருக்கான் பாருங்க. அவனை பார்த்து கர்த்தர் பிரியப்படுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஆனா ஜனங்க என்ன சொல்லிட்டாங்க, இருக்கிறதே போதும்னா கர்த்தர் அதில் பிரியமா இருக்கிறார். கிடையாது. கர்த்தர் சொல்ல இருக்கிறதே போதும், சரி திருப்தியாரு, ஆனால் விசுவாசத்தை பயிற்சி வைக்க தவறி விடாது. நான் திருப்தியா இருக்கிறேன், ஆனால் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறத விசுவாசத்தை தொடர்ந்து பயிற்சி வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அப்படியே சும்மா உட்கார்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லை, நான் விசுவாசத்தில் எழும்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் இல்லையா? சரி, வாசிப்போம். யோபு 22 28 22 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இத கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இப்படி சொல்லுகிறது, you shall decree a thing and it shall be established for you அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ரி என்று சொல்வது ஒரு காரியத்தை நீ அறிவிப்பாய், அது அப்படியே உனக்கு நிலவரப்படும், அந்த அர்த்தத்தில் சொல்லப்படும். டிக்ரினா ஒரு காரியத்தை அறிவிப்பது. ஆனால் அதுக்கு மேலே அந்த வார்த்தையில் இருக்குது. டிக்ரிங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, கொஞ்சம் சத்து நிறைந்த வார்த்தை. அதில் உள்ள அர்த்தத்தை ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் ரொம்ப அழகாக கொண்டு வருது. ஆம்பிளிஃபைட் எப்படி சொல்லுதுன்னா, யூ ஷல் டிசைட் அண்ட் டிக்ரி a thing and it shall be established for you. அப்போ பாருங்க, கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறார், நம்ம நாவை எப்படி ஜீவ ஊற்று மாதிரி உபயோகப்படுத்துறது. முதல்ல இதனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேணும். இது நரக அக்னியினால் கொளுத்தப்படவும் முடியும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சுத்தப்படுத்துகிற வேலையில் இருக்கணும். வீணான வார்த்தைகள், பயனற்ற வார்த்தைகள், நம்ம கெடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது, அதெல்லாம் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு எப்படி இந்த நாவை பயன்படுத்துகிறது. அவன் சொன்னபடியே ஆகும்னு சொன்னாரே, அப்போ இந்த நாவில் எவ்வளோ வல்லமை இருக்குது. நான் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொன்னாரே, அப்போ இந்த நாவுடைய வல்லமை என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு என்ன பண்ண வேணும், இந்த நாவை கொண்டு நான் தெரிந்து கொண்டதை நான் பேச வேண்டும். டிசைட் அண்ட் டிக்ரி. நான் ஒரு காரியத்தை தீர்மானிக்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன வேண்டும், நான் என்னவா இருக்க விரும்புகிறேன், என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும். அப்புறம் அதை டிக்ரி பண்ண வேண்டும். தீர்மானிக்க வேண்டும், பின்னர் அதை அறிக்கை செய்ய வேண்டும். தீர்மானிக்க வேண்டும், பின்னர் அதை என் வாயினாலே சொல்ல வேண்டும். நான் எதை தீர்மானித்து என் வாயினாலே சொல்லுகிறேனோ அதுதான் எனக்கு உண்டாக போகிறது. சில கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க, அவள் தீர்மானிக்கிறதுன்னு என்னன்னு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் தீர்மானிச்சுட்டுங்க, என்ன தீர்மானிக்கிறாரோ பரவாயில்ல, நான் அதோட போய்க்கிறேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா சாத்தான் தான் தீர்மானிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்க வாழ்க்கை ஓப்பனாக இருக்குது, கர்த்தர் தீர்மானிச்சுட்டுன்னு விட்டுட்டாங்க.
இவங்க எதையும் தீர்மானிக்கிறது இல்லை, இவங்க அப்படியே இருக்கிறாங்க. கர்த்தர் தீர்மானிக்கட்டும். கர்த்தர் சொல்ற, நீ தீர்மானி, நீ வாயை திறந்து பேசு, என்ன வேணும், அதுதான் உனக்கு நிலவரப்படும். அப்ப தீர்மானிக்கிறது என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். You shall decide. நீ ஒன்றை தீர்மானிப்பாய். கர்த்தர் என்ன அப்படி உங்களை உண்டாக்கிட்டார், ஒரு ரோபோட் மாதிரி உண்டாக்கல, ஒரு மிஷின் மாதிரி உண்டாக்கல. அவர் எல்லா பட்டனையும் அழுத்துறதுக்கு கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணிட்டார், உங்களை சிந்திக்கக்கூடியவர்களாய், செயலாற்றக்கூடியவர்களாய், உங்களை தீர்மானிக்கக்கூடியவர்களாய் உண்டாக்கி, அப்ப என்ன சொல்றாரு, நீ தீர்மானி, உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நீ தீர்மானி. கர்த்தருடைய வசனம் உனக்கு தரிசனத்தை கொடுக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உனக்கு ஒரு புதிய தரிசனம் உண்டாகட்டும் வாழ்க்கையை குறித்து. நீ தீர்மானி என்று சொல்லுகிறார். வர்றதெல்லாம் எடுத்துக்காத, கிடைக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லாத. ஏனென்றால் உனக்கு என்ன தேவை நீ தெரிந்தெடுத்துக் கொள்றியா, அதுதான் உனக்கு நடக்க போகிறது. நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு இவ்வளவுதாங்க கொடுத்திருக்கிறாரு. ஹலோ, கர்த்தர் நமக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. நான் கேட்டேன் ஒருத்தர், எப்படி தெரியும் உங்களுக்கு கர்த்தர் இவ்வளவுதான் கொடுத்திருக்காருன்னு? இவ்வளவுதாங்க இருக்குது, அதனால தான் சொல்றேன். கிடையாது, எவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்னு இங்க படிச்சு பாருங்க, கையில இருக்கிறத பார்க்காதீங்க. ஹலோ, கையில இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு இருக்குதுன்னு இங்கே சொல்லி இருக்குது. இது பேங்க் புக் மாதிரி, இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரிங்க. உங்க அப்பா அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கிறாரு, நீங்க அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். நாங்க என்ன பண்றது, இவ்வளவுதான் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவ்வளவு வச்சிருக்கிறாரு, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், நீங்க அதை தீர்மானிக்க வேணும். ரெண்டாவது காரியம், இதுல 3 காரியம் இருக்கு பாருங்க. ஒன்று, நீங்க தீர்மானிக்கணும். ரெண்டாவது, அதை நீங்கள் டிக்ரீ பண்ண வேணும். ஸ்பீக், ப்ரொக்ளைம், கன்ஃபெஸ், ப்ரொஃபெஸ். அதை பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். அது உங்களுக்கு நிலவரப்படுகிறது. அப்ப நீங்க பேசும்போது என்ன ஆகிறது, நீங்க இருக்கிற நிலையில் இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன உண்டாக வேண்டும் என்கிறதை பேசுகிறீர்கள். விசுவாசத்தை ஒரு எலாஸ்டிக் மாதிரி போட்டு ஸ்ட்ரெச் பண்ணுகிறீர்கள். விசுவாசத்தை அதிகரிக்க வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எல்லையை தாண்டி, நீங்க நினைக்கிறது இவ்வளவுதான் நினைக்கிறீங்க, அதை தாண்டி போகிறதுக்கு நீங்கள் விசுவாசத்தை பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது அப்படியே உங்களுக்கு உண்டாகும். நீங்க எதை விரும்புகிறீர்களோ, எதை அடைய விரும்புகிறீர்களோ, அதை நிச்சயமா அடைவீர்கள். அது உங்களுக்கு நிலவரப்படும். அருமையா சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எப்போ பிரகாசிக்கும்? நான் தீர்மானம் பண்ணி, நான் வாயிலால பேசணும்னா ஆண்டவர் சொல்ற, லைட்டை போட்டு, சரி இப்போ வா காமிக்கிறேன், எப்படி அதை அடைய வேண்டும் என்று நான் காண்பிக்கிறேன். உனக்கு நான் வழியை காட்டுகிறேன், உன்னை கரம் பிடித்து உன்னை நடத்துகிறேன், உன்னை கொண்டு போய் அங்கே விடுறேன். நீ தீர்மானிச்சுட்டு எங்க போகணும்னு நீ தீர்மானித்து விட்டாய் அல்லவா, என்னத்தை அடைய வேண்டும் என்று உன்னை மனசுல தீர்மானம் உண்டாயிடுச்சு இல்லையா? அடுத்த ஸ்டெப் என்னென்று தீர்மானம் உண்டாயிடுச்சு இல்லையா? தீர்மானித்ததை அடையும்படியாக நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி அவர் வெளிச்சத்தை உன்னுடைய பாதைகளிலே உண்டாக்குகிறார். கர்த்தர் அந்த மாதிரி ஆளுக்கு லைட்டு போட்டு நடத்துறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க தீர்மானிக்கிறீங்க? அப்ப தீர்மானித்ததை பேச, முடிவு செய்ததை பேச, பேசினதை அடைய, இதுக்கு தான் அந்த நாவு, அதுதான் ஜீவ ஊற்று.